Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Sayyidina Muhammadin Ma'adil al-Judi wal Karam Amamba al-Ilmi wal Hulmi wal Hikam wa Barik wa sallim alayhi. நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் வஹாபியத்து என்றால் என்ன என்ற தலைப்பில். வஹாபியத்து என்றால் 100க்கு மேலான கோணத்தில் தலைப்புகளில் பேசிலும் அதில் பல தலைப்புகளில் பலரும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் இப்பொழுது வேறொரு தலைப்பில் வேறொரு கோணத்தில் இதை நோக்குவோம். வஹாபியத்து என்றால் தக்கப்பர், நேரடியாக சொல்ல வேண்டியதுதான். தக்கப்பர் என்றால் தன்னை பெருசாக மதிச்சது, தன்னைக்கான பெரியாள் இருச்ச எந்த துறையிலையோ தன்னைக்கான பெரியாள் இருச்ச கூட தன்னை பெருசாக மதிச்சது பேர் தக்கப்பர். இதுதான் இது. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கப்பர் என்ன இந்த விளக்கம் கேட்டதுக்கு அவங்க சொன்ன 2 உதாரண இது காட்டினது. ஒன்று பத்ருல் ஹக்கி, அதாவது ஹக்க மறுக்கு, ஹக்க எவ்வளவு சொன்னாலும் ஹக்க ஏற்றுக்கொள்ளையில் ஹக்க மறுக்கு. 2வது வகம்து நாசி, மனிதர்களை எங்களுக்கான சின்னதாக மதிச்சு, அதாவது சாதாரண அப்பாவி மக்கள்களை இல்லை அல்லது பெரிய இமாம்களை அவங்கள விட எங்களை பெருசாகவும் அவங்கள சின்னதாகவும் கழிச்சு, அது பெரிய அறிவாளிகளை அப்படி சின்னதாக கணிச்சு அப்படி இல்லாட்டி சாதாரண பொதுமக்களை அவங்களே அற்பமானவர்களை எங்களுக்கான கீழானவர்கள் என்று மதிச்சு, இப்படியாக மனுஷர்களை கீழாக மதிச்சு இந்த 2ம் தான் ஹக்க மறுக்கதும் மனிதர்களை கீழாக மதிச்சதும் தான் தக்கப்பர்ன்ட்டு ரசூல்லா வரை விளக்கணும் சொன்னேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் இது வஹாபியத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இஸ்லாத்தில் மிக பிரதானமானது தான் நற்குணம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு அந்த தீனை பற்றி படிச்சு கொடுக்க வந்த நேரம் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் ரெண்டு 3 படித்தரத்தை சொன்னேன். இப்போ இஸ்லாம்ண்டா சாதாரண ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்டது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதுகள். அடுத்தது ஈமான் என்று சொன்னால் அக்கீதா சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் சம்பந்தப்பட்டு, கண்ணுக்கு தெரிப்பட்டாது, மறைவானது, மறு உலகம் சம்பந்தப்பட்ட இதுகள் அக்கீதா. சரி, இதெல்லாமே எங்கள்ட இருந்தாலும் 3ஆவதாக சொன்ன இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, சொல்லி ரசூல்லா சொன்னது இஹ்சான். அதாவது அந்த இஹ்சான் என்று நற்குணம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அப்ப மற்ற 2ம் எவ்வளவு அமளி இருந்தாலும், எவ்வளவு நாங்க ஈமான் விஷயத்துல எங்களோட அறிவுகள் அதுகள் எவ்வளவு இருந்தாலும் நற்குணம் என்று அந்த இஹ்சான் என்றது இல்லாட்டி எங்கட எல்லாமே பாழாகுது. இதுதான் அப்ப இஸ்லாத்துல நற்குணம் பிரதானம். இந்த நற்குணம் நாங்க எவ்வளவு எங்களோட அக்கீதா சரியா இருந்தாலும், எங்களோட அமல்கள் நல்லா இருந்தாலும் நற்குணம் இல்லாட்டி எங்களோட இந்த அமலெல்லாம் வீணாகி போற என்றது ஒரு பிரதானமான விஷயம். நற்குணம் தான் அப்ப இஸ்லாத்தோட அடிப்படை. எல்லாம் நாங்க என்னதான் செஞ்சாலும் எல்லாம் கடைசியா வடிச்சு அல்லாட்டை போறது நற்குணம். குத்துபுநாயம் அவங்களோட ஒரு கிதாபிலே இல்லை, நான் அதிகமான இபாதத்துகளை கொண்டு, நான் செஞ்ச இபாதத்துகளை கொண்டு நான் அல்லாஹ்வை நெருங்கல்ல, ஏண்ட நற்குணத்தால் தான் நான் நெருங்கினேன்னு சொல்லி. இது மாதிரி நற்குணத்தை பத்தி நிறைய இந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப தாரிட்ட நற்குணம் இல்லையோ அந்த நற்குணம் இல்லாதவன்கிட்ட ஈமான் இல்லை, இஸ்லாம் சரியா இல்லை. இந்த நற்குணமண்டலத்துல பிரதானமானதுதான் பணிவு, அதாவது ஹக்குக்கு பணியோனும் என்றது. ஷைத்தான் ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யப்பட்ட முதலாவது பாவம், அல்லாஹ் இருந்த மலாய்க்கமார்கள் இந்த இப்லீஸ் இந்த இப்படியெல்லாம் மிரிச்ச நேரம் முதலாவது அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பொறாம காரணமா ஷைத்தான் இப்லீஸ் தற்பெருமை பாராட்டினது, தற்பெருமையா நடந்து கொண்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சின்னதாகவும் தன்னை பெருசாகவும் நினைச்சதுதான் முதலாவது பாவம், அல்லாஹ்வுக்கு எதிராக செஞ்ச முதலாவது பாவம். அப்ப அந்த பாவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வயது குல்நாளின் மலாய்க்கத்து சுஜூது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காபிரீன். மலாய்க்கமார்களுக்கு ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய நேரம் எல்லா மலாய்க்கமார்களும் சுஜூது செய்த இப்லீஸை தவிர அபா, அவன் மறுத்து விட்டான், பின்வாங்கி விட்டான். வஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான். அப்ப இப்லீஸ் பெருமை அடிச்சதுதான் பிரதானமான இது. அப்படி பெருமை அடிச்சதுனால வக்கான மீனல் காபிரி, நான் காபிரா பேசிட்டேன். அப்ப இப்லீஸ்ல வேற ஒரு தவறும் இல்லை, கள்ளு குடிச்சோம் இல்லை, விபச்சாரம் செய்யவும் இல்லை, கூட்டு அடிச்சோம் இல்லை, வேற அது இது ஒரு ஜாதியும் இல்லை, அல்லாஹ் வணங்காமிச்சவும் இல்லை. ஆதம் நபி என்ற ஆளை சின்னதாகவும் தன்னை பெருசாகவும் மதிச்சு. அப்ப யதார்த்தத்தில் ஆதம் நபி தான் மேல். அல்லாஹ்வுடைய ஹலீஃபா படிச்ச ஆதம் நபியை ஷைத்தான் அதை ஏற்றுக்கொள்ளல, நான் தான் பெருசான்னு சொல்லி ஆதம் நபியை சின்னதான் நினைச்சேன்.
அப்ப அதோட பேர் தக்கப்பர். இந்த தக்கப்பரால காபிரா பேத்து கடைசிக்கு நரகவாதியாய் போனோம். அப்ப தக்கப்பர்ன்றது எவ்வளவு பெரியதுன்னு பார்க்கணும். சரி, இப்ப நாங்க இந்த ஹதீஸுக்கு வருவோம். அண்ணா அபா சாயிதின் குதிரை கால அவங்க செல்லு பைனமான இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ யக்ஸிமு கஸ்மன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்து பொருள்களை சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொண்டிச்ச நேரம் அத்தாஹுல் துல் ஹுவைசரத்தி வஹு ரஜுலும் மின் பனி தமீம். பனி தமீம் என்று அந்த கோத்திரம், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு துல் ஹுவைசராண்டு ஆள். இது நீங்களே 100 முறை 1000 முறை கேட்டிக்கக்கூடிய ஹதீஸாயிக்கும். சரி, இந்த துல் ஹுவைசரான்றது சாதாரண ஆள் இல்ல, காபிர் அல்ல, அவர் முஸ்லிம். ஆனா ஹவாரிஜ் என்றதான் இன்றைக்குள்ள வஹாபிகள். அன்றைக்கு இந்த அவங்களுக்கு பேர் ஹவாரிஜ், இன்றைக்கு அவங்களுக்கு பேர் வஹாபி. சரி, இந்த துல் ஹுவைசராண்டு முஸ்லிம், அதாவது உள்ளுக்கு முனாஃபிக் தக்கப்பர். இவன் ரசூலுல்லாஹி சொன்னஞ்சு, யார் ரசூலுல்லாஹி இதில் ரசூலுல்லாஹ்வை நீங்க நீதமா பங்கடுங்க, சரியா நீதமா நீங்க பங்கடலன்னு. காரணம் ரசூலுல்லாஹ் நஜிதை சேர்ந்த சஹாபாக்கள், அவங்களை புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் அந்த பொருள்களை கொடுத்த காரணம் என்ன, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு இஸ்லாத்துல ஒரு பெற்று வருமண்டு. அப்ப இந்த துல்ஹுவைசராண்டு ஆள் பார்த்த அவனும் நஜிதை சேர்ந்தவன். இந்த பிஜே வஹாபி இயக்க நஜிதுல தோன்றின மாதிரி அவனும் நஜிதை சேர்ந்தவன். அவன் பார்த்த அடே நஜிதில் உள்ள ஆட்களை ரசூல்ல பிடிச்ச பார்க்க கொஞ்சம் கூடுதலா சாமான் கொடுத்து என்று சொல்லி அவனுக்கு பொறாம விலகின பொறாம வந்துதான் ரசூல்ல சொன்ன அதஞ்சு நீங்க இவங்களுக்கு மட்டும் கூட கொடுக்க, நீதமா பங்கெடுக்கும், எல்லா சாபாக்களுக்கும் நீதமா பங்கெடுக்கும் என்று சொல்லி அவன் ரசூல்லா திருத்த போன. சரியா? அப்ப திருத்த பைத்து ரசூலுக்கு நீங்க நீதமா பங்கெடுக்கணும்னு சொல்லத்தோட ரசூலுக்கு சொன்ன வயலுக்க நீ நாசமா போட்டுன்னு சொல்லிட்டு ஒமை அதில் இதாலும் அதில் நான் நீதம் செலுத்தலாட்டி, நான் நீதமா பங்குடலாட்டி வேறு தார நீதமா பங்குடு என்று ரசூல்லா என்ன. அப்ப அந்த டைம்ல உமர் ரலியல்லாஹு ரசூல்லாட்ட உதவி இந்த கேட்ட, யார் ரசூல்லா எனக்கு அனுமதி தாங்க இவன்ட களத்தை வெட்டுதுன்னு சொல்லி. அப்ப ரசூல்லா என்ன அவனை விட்டு விடுங்க, வெட்டவானும் ஃபைனலஹு அஸ்ஹாபன் யஹ்குருஹாதுக்கும் ஸலாத்தஹு மா ஸலாத்திஹிம். இவனுக்கு சில ஆட்களிச்சு இவனை தொடர்ந்து வரக்கூடியவங்கள் இவன் அஸ்ஹாபிமார்கள், அதாவது இவனோட கூட்டாளிகள் இல்லாட்டி இவனோட கொள்கையை சேர்ந்தவங்கள் கொஞ்சம் பேர் வார்த்தை கரிச்சு அவங்கள்கிட்ட தொழுகையோட உங்களோட தொழுகை உங்களோட தாரு சஹாபாக்கள்கிட்ட. அப்ப சஹாபாக்கள் ரசூலுக்கு அடுத்ததாக ஆகத்தரமா நல்ல முறைக்கு தொழக்கூடியவங்க தான் சஹாபாக்கள். அந்த ரசூல்ல அந்த சஹாபாக்களை பாதிச்சல்லு அந்த இந்த துல்ஹுவைசரோட வரக்கூடிய ஆட்களோட தொழுகையும் உங்களோட தொழுகையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இதைத்தான் துல்ஹுவைசரை சேர்ந்தவங்களோட தொழுகையைத்தான் நீங்களே மிச்சம் பெரிய தொழுகை நல்ல தொழுகை இதான் நீங்கள் மதிச்சு என்று அந்த அளவுக்கு அவங்கள முன்சப்புல போட்டி போட்டு அது மாதிரி ஜிஹாது செய்து அது மாதிரி எல்லாம் அவங்கள அமல் விஷயத்துல எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு செய்தார். உங்களை விட அவங்களுக்கு தான் எல்லாம் முன்னுக்கு செய்யுது சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன. அப்ப உங்களோட தொழுகையை காண அவங்களோட தொழுகையை மேலாக்குறது, உங்களோட நீங்க வசியாமோ மாசியாமே நீங்க நோவு பிடிச்சதுக்கான அவங்க நோவு பிடிச்ச நல்ல பசந்தா நோவு பிடிச்ச நல்ல பக்தியா நோவு பிடிச்சி என்று சொல்லி நீங்க அவங்கள பத்தி பெருசா அவங்களோட நோம்பை பெருசாக்கிறது என்று ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு சென்னஞ்சேன். யக்ரவுனுல் குர்ஆன அவங்க குர்ஆன ஓது, லா யுஜாவிசு தராக்கையும் அவங்களோட தொண்டை குழிக்குள்ள அந்த இந்த குர்ஆன் இறங்கில்ல. எம்டுகூன மின தீனி அவங்க இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு அவங்களில் இந்த வெளியேறி விடுவார்கள். கமாயம் சகமும் மின்ன ரம்யத்தி அந்த ரம்யாண்ட அந்த ஈட்டிலேருந்து அந்த அம்பை எவ்வளவு வேகமாக போறோம். இந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மான்ல பட்ட கங்களை போறேன் அந்த ஹதீஸ்ல முடியுது. அப்ப அந்த அளவுக்கு வேகத்துல இந்த இவங்களை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியில போற என்று ரசூலுல்லாஹ் அண்டை சொன்ன. அப்ப இவங்கள் அலிரல்லாஹ்வுடைய காலத்தில் அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதுனால அவன் அப்படியே கொஞ்சம் தலையை பணியை போட்டுக்கொண்டு பேசாம இந்த எதிர்த்து மிச்சம் இந்த போராடாம அப்படியே இருந்துட்டு இவனும் இவன் ஆட்கள்ல அலிரல்லாஹ்வுடைய ஹிலாபத்து காலத்துல வெளிவந்து அலிரல்லாஹ்வுன்னு எதிர்த்த. அப்ப நல்லா பாருங்க, அலிரல்லாஹ்வு தான் உண்மையான ஹலீஃபா, 4வது ஹலீஃபா அலிரல்லாஹ்வுன்னு சரியான முறையை தெரிவு செய்யப்பட்டவங்க, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவங்கள மருமான். அப்ப அவங்களில் 4வது ஹலீஃபா. அவங்களை சின்னதாக கருதி இந்த ஹவாரிஜிகள் துல்ஹுவைசரோட ஆட்கள் அவங்களே எதிர்த்து யுத்தம் செஞ்சு அது நீங்களே கேள்விப்பட்டிருக்கும். அப்ப நாங்க கவனிச்ச வேண்டிய விஷயம், அவங்க தொழுகுவங்க இங்க ரசூலுல்லாஹ் என்ன தொழுகேண்டா சாதாரண தொழுகையும் இல்லை, எங்கிட்ட தொழுகையக்கான அவங்க நல்லா நல்லாண்டேஞ்சு இப்படித்தான் வெளிரங்கத்துக்கு நல்லவு. அவங்க எங்கிட்ட நாங்க நோவு பிடிச்சதுக்கான அவங்க நோவு பிடிச்சப்ப அவங்கள நோவு பிடிச்ச தொழுகு குர்ஆன் ஓது. அப்ப சிங்களவன் இல்லாட்டி காபிர்கள் இந்த யஹூதி நஸாராக்கள் குர்ஆன் ஓது இல்லை, குர்ஆன் ஓது முஸ்லீம் தான். அப்ப இன்றைக்கு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும், எந்த பள்ளியில் என்றாலும் சரி இந்த வஹாபிகள் அதாவது ஹவாரிஜிகள்
அந்த காலத்துல அவங்களுக்கு பேர் ஹவாரிஜி, இந்த காலத்துல வஹாபின்னு சொல்லு. ஆனா உண்மை யதார்த்தத்துல இவங்கள ஹவாரிஜி. இவங்களை இன்றைக்கு எல்லா அமல் செஞ்சாலும் தார்சரை நீங்க நினைச்சா அவங்களுக்கு அப்படி செல்லு இப்படி செல்லுன்னு சொல்லி நினைச்சாக்கா விளையணும். இல்லாட்டி அவங்களுடைய ஏதாவது அவங்களை அப்படி செய்யுதுன்னு சொல்லி அதை பத்தி மூளைமார்கள்ட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டு போனாக்கா அப்ப அவங்கள மதிச்சதாக. அப்ப ரசூல்ல செல்லு அவங்க தொழுதும் வேல் இல்லை, நோம்பு பிடிச்சும் வேல் இல்லை, குர்ஆன் வேல் இல்லை, இஸ்லாத்திலேருந்து அவங்கள வேகமா போறோன்னு சொல்லி. அப்ப எங்கட ஆட்கள் முஸ்லிம்கள் சுன்னத்து வல் ஜமாத் ஆட்கள் அவங்க அப்படி செல்லு இப்படி செல்லு அதை அப்படி செய்து இப்படி செய்து அது சரியோ என்று கேட்டுக்கொண்டு போனா ரசூலோட அந்தஸ்து எங்க? எங்கள்கிட்ட ரசூலோட அந்தஸ்து இல்லை. நல்லா ஒவ்வொருத்தரும் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இனியன் நடந்தது எஞ்சியன் பெருமை ரசூலுல்லா விட நாம் பெருசி. ரசூலுல்லா நீதம் செலுத்தினத்தை விட ரசூலுல்லா பங்குட்டத்தை விட நான் சொல்லுதான் நீதம். சரியா எல்லாருக்கும் சரியா பங்குட்டாதான் நீதம். அதெல்லாம் ரசூலுல்லா அவங்களுக்கு அந்த அஜித் வாசிகளுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்த மாதிரி அப்படி கூட கொடுத்து மற்றவங்களுக்கு குறைய கொடுக்க நீதம் இல்லை என்று இவர் ரசூலுல்லோட அந்த இந்த பங்குடுதலை விட இவருக்கு தெரியும் இவர் காட்டிக்கொண்டு போன அப்ப ஐன தக்கபர் இதுதான் தக்கபர். அப்ப வஹாபியத்தன்றது தக்கபர். சரி, இப்ப நான் இந்த காலத்துல தக்கபருக்கு இன்னும் ஒரு உதாரணம், ஒரு ஹதீஸ் ஒன்றைக்கு லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மின் கிப்ரின். லா யதுகுல் ஜன்னத சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة யாருடைய கல்பில இதயத்துல அணு அளவு தக்கபர் இருக்கிறதோ மின் கிப்ரின் அணுவளவு தக்கபர் இருக்கிறதோ அவர் சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டார் என்று ஹதீஸ். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். சரி, இதுல ஹதீஸோட பொருள் அப்படிப்பட்டவங்களே ஒரு அணுவளவு சிறப்பு. இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு வஹாபியல் இந்த ஹவாரிஜிகள் எல்லாம் இன்றைய பேசக்கூடிய பேச்சுக்கள், இமாம்களுக்கு எதிராக பேசி அது பேசி இதெல்லாம் பார்த்தா அணுவளவுல மலையளவு பேசிய பேச்சுகள். சூழ்நிலை அணுவளவு கல்புல தக்கபர் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு நுழையில்லைன்னு சொல்லி. அப்ப இந்த அணு அளவு என்று சொல்லு நேத்தகி நாங்க பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு விஷயமா இன்றைக்கு எத்தனை ஒவ்வொரு வஹாபியம் எடுத்து பார்த்தாக்கா எத்தனை சட்டங்களை அவங்களை எதிர்த்து கொண்டு வரேன். அப்ப அணு அளவு அதுக்கங்களை வந்து அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அவங்களை எதிர்த்து கொண்டு வரேன்டா. அவங்களோட கல்புல தக்கபர். மார்க்கத்துல இமாம்கள் சின்னத்துகளை அவங்களே ஏற்றுக்கொள்ள இல்லை, இஸ்லாம் சின்னத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, குர்ஆன்ல வந்தத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவங்களுடைய தலைவர் செல்லுத்தை மட்டும்தான் மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுது பின்பற்று. அப்ப தக்கபர். இப்ப இவங்களை பார்ப்போம்னாங்க ஒரு உதாரணமாக இன்றைக்குள்ள இந்த நீங்களே காணக்கூடிய இந்த ஹவாரிஜிகள் செல்லக்கூடிய இந்த வஹாபிகள் நீங்க எடுத்து பாருங்க. தார் என்றாலும் சரி, அது பெரிய படிச்சாலாய்க்கலும் மூளைமாராய்ச்சலும் அல்ல பாமர சாதாரண மனுஷனாய்ச்சலும் இவங்களே தாரும் இமாம்களை மதிச்சியோ. இமாம் கண்டா தாரும் இமாம் கண்டா எங்களுக்கு அவங்களோட அறிவிட லட்சம் கோடியில் உண்டு, எங்கட அறிவு இல்லை. அப்படிப்பட்ட மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிச்சு எவ்வளவு பயணங்கள் எல்லாம் பேய்த்து மார்க்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய கிரந்தங்கள் கிதாபுகள் 15, 20, 30, 40 வால்யூம் சொல்லி பெரிய கிதாபுகள் எழுதி இப்படிப்பட்ட அந்த இமாம்கள் இவங்க என்ன சொல்லு அவங்க அது போல ஒரே அடிக்கு அந்த இமாம் போல இந்த இமாம் போல அவர் போல இவர் போலன்னு சொல்லி எந்த இமாம்களையும் இவர் மதிச்சில்லை. இந்த வஹாபிகள் அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க எடுத்து பாருங்க, எந்த இமாமையும் மதிச்சு இல்லை. நாங்க சொல்லுதான் சரி. எஞ்சம் வழியாக தக்கபர். இமாம் சின்னது நாம் பெருசு தக்கபர். அடுத்து பாருங்க அவுளியாக்களுக்கு எந்த அவுளியாக்களை மதிச்சு உலகத்தில் இருக்கு லட்சக்கணக்கான அவுளியாக்கள், அந்த காலத்திலிருந்து கோடிக்கணக்கான அவுளியாக்கள் இருந்த இந்த காலத்திலே நிறைய அவுளியாக்கள் இருந்துச்சு. எந்த நாட்டில் இருந்துச்சு எந்த அவுளியாவை இந்த வஹாபியல் மதிச்சு எவரையும் மதிச்சு இல்லை. அப்படி என்ன பொருள் அவங்களுக்கு சில கபர் வணக்கம் அந்த வணக்கம் இந்த வணக்கம் அவங்களுக்கு பேர்களை வச்சு கொண்டு அவங்களுக்கு வழிகேடு எங்களுக்கா நாங்க மேலானவங்க, நாங்க தௌஹீத்வாதிகள், நாங்கள் ஈமான் உள்ளவங்க, இவ அவுளியாக்கள் எல்லாம் கபர் வணக்கம் ஏண்டா தக்கபர். என்ன பெருசாக தங்களை பெருசாகவும் அவுளியாக்களை சின்னதாக கருதுண்டா தக்கபர். அடுத்தது மதுபு சட்டங்களுக்கு பணிவிதல். இவ்வளவு மதுபு சட்டங்கள் இருந்துச்சு. எந்த மதுபு சட்டத்துக்கு இதுக்கும் மதுபு சட்டம்டா இமாம்கள் உலகத்தில் இன்றைக்கு தாரண நினைச்சு வேணும் மதுபு சட்டம்டா சின்னதுன்னு சொல்லி இன்றைக்கு ஐக்கியான்னு இப்ப சாதாரணமா இப்ப இன்றைக்கு இந்த சின்ன சின்ன இந்த விசிஎல் மாதிரி சட்டமாட்டால் அப்படி எப்படி பேத்து இந்த பார்லிமெண்ட் சட்டமாட்டால பேத்து கடைசியா பேத்து ஐக்கியானு சபை சட்டம் நினைச்சு இவங்க கூட இப்ப ஐக்கியானு சபையில கூட காலத்துக்கு காலம் சட்டத்துல மாத்திக்கொண்டு போன வருஷம் இந்த சட்டம் இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் இந்த சட்டத்தால இந்த வருஷம் தீர்க்கல. இப்படியா அவங்கள்ட்ட அந்த அவ்வளவு பெரிய மூலகளை கூட அமைச்சு கொள்ளையில. எங்கள்ட அரசாங்கத்தில் எடுத்து பார்த்தாலும்
எத்தனையோ ஜனாதிபதிமாரு வந்து 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 சட்டங்கள்லாம் மாத்தி கொண்டு போறாரு. ஆனா இமாம்கள் வகுத்த சட்டம் அப்படியே இருச்சுன்னா எங்களுடைய இமாம்கள்ட சிந்தனை, எங்களுடைய இமாம்கள்ட ஆராய்ச்சி திறமை எப்படிப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட அந்த மதுஹப் சட்டத்துகளை நிராகரிச்சுன்னு எப்படி, அது சின்னது, அது வழிகேடு, நாங்க சொல்லதான் சரி. ஆனா தக்கம்பர், இதான் தக்கம்பர். எல்லாரும் நினைச்சு கொடுத்தா தக்கம்பர் இன்னும் விஷயம் சரியா சிந்திச்சு இல்லை. இதுதான் தக்கம்பர். உண்மையான பெரியத்தை சின்னதாகவும் உண்மையான சின்னத்தை பெரியாக நினைச்சு தக்கம்பர். அப்ப மதுஹப் சட்டத்தை நிராகரிச்சு தக்கம்பர். அடுத்த தரீக்காக்களுக்கு பணிவது இல்லை. இப்ப இவ்வளவு தரீக்கா செலவுல இருந்துச்சு, அதெல்லாம வெளிநாட்டு கழிச்சு எந்த தரீக்கத்துக்கு சரி இந்த வஹாபி ஹவாரியில் அதுக்கு பணி இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏண்டா நாங்க போறதுதான் நேர்வழி, இது வழிகேடு ஏண்டா தக்கம்பர். அது மாதிரி ஹக்கை சுமந்த ஆலிம்களுக்கு பணிவதில்லை, எந்த ஆலிம்கிட்டையும் கேட்கவும் இல்லை. இவ்வளவு மூளை மாறிட்டு பேன் பண்ணு இந்த வஹாபியத்துல வழிகேட்டுகளை பத்தி ஒருத்தரும் பேத்து கேட்டது இல்லை, அவங்களோட பேனை கேட்கவும் இல்லை, இல்லாட்டி இவங்களுக்குள்ள சந்தேகத்தை பேத்து கேட்கவும் இல்லை. அவங்களை எதிர்க்க மட்டும்தான் தெரியுமே, அது வழிகேடு, நாங்க நேர்வழி, அது தக்கம்பர். மூளைமார்கள் உலமாக்களை சின்னதாகவும் இவங்களை பெருசாகவும் கருது தக்கம்பர். மற்ற அதே நேரத்தில் இவங்கள் இந்த எதிர்க்கக்கூடியவங்கள்ட்ட குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லை. அவங்கள்ட்ட குர்ஆன், இப்ப எங்கிட்ட ஊர் எடுத்துக்கொண்டாலும் வேற இலங்கையில் நீங்க எங்க எடுத்துக்கொண்டாலும் எவருக்குமே குர்ஆன்ட பொருளை சரியா சொல்ல தெரியும். அவங்களுக்கு குர்ஆன் தெரியும், அவங்களுக்கு ஹதீஸ் கலை தெரியா, குர்ஆன்ட கலை தெரியா. ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு எத்தனை கலையை படிச்சுட்டேன் பொருள் சொல்லணும்னு அந்த கலை ஒன்றும் தெரியா. அது மாதிரி ஹதீஸ் கலையில நிறைய அறிவிச்சு அது ஒன்றும் தெரியும். ஆனா பேசி அப்ப தனக்கு ஒரு அறிவில்லாம பேசியண்டா அவன் தக்கம்பர். இப்போ உதாரணத்துக்கு இந்த லைட் போட்டு வைப்போம், இந்த லைட் கொண்டு வயரிங் பண்ணிக்கொண்டு ஒரு ஆளிச்சு. இப்ப எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, நான் சொல்லு அதுக்கு அப்படி போடு, இதுக்கு இப்படி போடு, இது அப்படி போடுங்க, அந்த வயரிங்ல போடுங்க என்று நான் சொல்லு என்ன பொருள் இன்ஜின் அந்த இன்ஜினியர் இல்லாட்டி இந்த வயரிங் பண்ண ஆளை நான் சின்னதாக்குறது என்ன பெருசாக்குறது எட்டுத்துக்கும் என்ன தெரியுது. ஏன்னா வயரிங் பண்ண வந்து பல்ப் இருக்கும் என்ன தெரியும், ஆனா நான் அவரை கொண்டம் பண்ணுவேன். அப்ப அதுக்கு இதை பார்த்து கொண்டு ஆளுக்கு எனக்கு தர பட்டவஞ்சின் தக்கம்பர். எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, அவரை நான் சின்னதா குறைகானு என்றால் தக்கப்படுறது. அப்ப அதே தத்துவம் தான், அதே உதாரணம் தான் வஹாபியலும். அவங்களுக்கு குர்ஆன் தெரியா, ஹதீஸ் தெரியா, ஆனால் இமாம்கள் உலமாக்கள் இவங்களை எல்லாரும் விமர்சிச்சு எதிர்க்கவும் அவங்கள சின்னதா காணு தக்கம்பர். இதுதான் தக்கம்பர். இது தக்கம்பர்ன்றது நல்லா இவங்களை இனங்கண்டாத்தான் எங்களோட முஸ்லீம்களுக்கு இவங்களோட பயங்கரம் வழங்குது. அடுத்தது திக்ரு மஜ்லிஸ்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு திக்ரு மஜ்லிஸ்கள் எங்க ஊர்ல வேற இலங்கையில உலகத்தில் நிறைய லட்சக்கணக்கான திக்ரு மஜ்லிஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வஹாபியல் திக்ரு மஜ்லிஸ்கள் இதுல போய் கலந்து கொள்ள காரணம் அவங்களோட பார்வையில அவங்களேலோ பெரிய ஒரு சம்பளம் எடுக்க ஆளாய்க்கும், இல்லாட்டி உலக படிப்பு படிச்ச ஆளாய்க்கும். அவங்களுக்கு இதுல போய் தீர்ந்து ஐநா இந்த அதுகளில் பணிவாயிருச்சதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்ப அதுகளில் திக்ரு மஜ்லிஸோ தரிக்கத்துகளிலோ இருக்கக்கூடிய ஊழல்கள் அதுகள் இதுகளிச்சு அது எக்கச்சக்கமா அது வேற கதை. ஆனா தான் ஒரு பக்கத்துக்காக இருந்து அந்த திக்ரு மஜ்லிஸோட பலனை எடுத்துட்டு வரும். சும்மா உட்லிச்சத்தை விட இங்க பேத்தி இருந்தா இந்த திக்ருகளோட பலன் கிடைச்சு என்ற ஒரு வஹாபி போறோம் ஒத்தனும் போகல. காரணம் இஞ்சி அது சும்மா சின்ன மோடையினே செஞ்சு கொண்டுச்சு. நாங்க அதற்கான பெரிய அந்தஸ்துல உள்ள ஆட்கள், எங்களுக்கு அது தேவையில்லை. இதானே அவங்களோட மனதிலிச்சு, இதெல்லாம் வேற இருந்தா செலவு பார்க்கும். இது மோடையினு கொஞ்சம் பேர் சேர்ந்து கொண்டு இடத்தை செஞ்சு கொண்டுச்சு. நாங்க அதை விட பெரிய அந்தஸ்துலிச்சு, நாங்க பெரிய சல்லிலையும் பெரிய ஆட்கள், அறிவிலையும் பெரிய ஆட்கள், நேர்வழியிலையும் பெரிய ஆட்கள், தக்கம்பர். இதன் தக்கம்பர் என்று. அடுத்தது இப்படி எல்லாம் இவங்களில் இந்த ஹக்கையும் ஹக்க சுமந்தவர்களையும் சின்னதாகவும் அவங்கள மடையர்களாக இருந்து கொண்டு அவங்கள பெருசாகவும் அவங்களை நினைச்சதுனால அவங்களையும் இந்த தக்கபரில் அவங்களோட இந்த தலைவர்கள் அப்ப அவங்களோட தலைவர்ன்றது கொண்டா நீங்க நினைச்சவன் அது பெரிய தலைவர். அவங்க இப்ப சவுதி மட்டத்து தலைவர்கள் இல்லாட்டி எகிப்தில் இருக்கக்கூடிய தலைவர் அவங்களே படாத பாடு இன்னைக்கு சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள்கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாமா அரபு நாட்டுகள் அவங்கள இவ்வளவு யூடியூப்ல பார்க்கவங்களுக்கு விளங்கும். அவங்களுடைய போட்டு பொடியாகி கொண்டுச்சு சுன்னத்து வல் ஜமாஅத் பெரிய பெரிய உலமாக்கள் உலகத்தரத்துல. அவங்களோட தரவும் அப்படித்தான். அப்ப அவங்களும் அந்த மற்றவங்களோட ஒப்பிடக்குள்ள சின்ன ஆட்கள், ஆனா அவங்க சின்னண்டு காட்டிக்கொள்ள, நாங்க தான் பெருசுன்னு காட்டிக்கொள்ள. அப்ப தக்கப்பர். இப்படியா பிட்டைக்கு எல்லாமே அவங்களோட தக்கப்பர் தான் அவங்களோட வாழ்க்கை போற. சரி, இந்த தக்கப்பர் இது அடுத்த பாயிண்ட். இந்த தக்கப்பர் இப்ப இந்த காலத்துல வஹாபியத்துல மட்டுமல்ல இருச்சு, சில தரீக்காக்கள்லயும் இருச்சு. சிந்திச்சவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளும். சில தரீக்காக்கள்கள்லயும் இந்த காலத்துல இந்த தக்கப்பரிச்சு. எப்படி தகுதியான முறையாக நியமிக்கப்பட்டவர்களை எதிர்த்து தக்கப்பராக
பதவி மோகத்தில் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களோட பாஷையில் இப்படியான சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்களே சிந்திச்சல், இது என்ன குணத்தை சேர்ந்தது? பொறாம தக்கபர். ஷைத்தான் அன்றைக்கு என்ன ஆதம் நபிக்கு எதிராக எப்படி பொறாமையும் தக்கபரையும் முன்காட்டினோ முன் வச்சோ அல்லா இடத்துல, அதே தான் இன்றைக்கு ஹக்க சுமந்தவங்களில் சரியா நியமிக்கப்பட்டவங்களும் இவங்களை எதிர்த்து எப்படி மட்டம் தட்டணும் என்று சதி செஞ்சு கொண்டுச்சு. தரீக்காக்களை சேர்ந்து சில தரீக்காக்கள், எல்லா தரீக்காக்கள் நான் குறிப்பிடல, சில தரீக்காக்களை சேர்ந்தவங்களுக்கு. எனவே இவங்கள்ட்டையும் இந்த தக்கபர் இன்றைய வந்துதான் ஆயிடுச்சு, வஹாபியல்கிட்ட மட்டுமல்ல. இதனால்தான் இப்படியான தக்கபர் ரீச்சியத்தினால இவங்கள் அது வஹாபி மட்டுமல்ல, இப்படி தரீக்காக்களை சேர்ந்தவர்களாலும் சரி, அவங்களை எவ்வளவு அமல் செஞ்சு கொண்டிருந்தாலும் இந்த ஹதீஸுக்கு உட்பட்டவங்க தான். அவங்க தொழுதாலும் அது செஞ்சாலும் இது செஞ்சாலும் இதுக்கு வச்சாலும் என்ன செஞ்சாலும் அவங்கள்ட்ட தக்கபர் காரணமாக அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சீங்க, இந்த ஹதீஸ்ல ஏற்கனவே சொன்னது, ஒரு அணு அளவு தக்கபர் கல்பில் இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அப்ப இப்பிலிருந்து நீங்க சிந்திச்சு யோசனை பண்ணி பாருங்க. வஹாபி மட்டுமல்ல, தாரண்டாலும் சரி, தாரட்ட தக்கபரிச்சியோ, தாரு ஹக்க நிராகரிச்சு கொண்டுச்சியோ, ஹக்காளர்கள் நிராகரிச்சு கொண்டுச்சியோ, அவங்கள்ட்ட தக்கபர் இருந்துச்சு. அவங்கள் இப்படியான பயங்கரமான நிலைமையில தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுச்சு. மறு உலகத்துல இந்த ரிசல்ட் அவங்கள் அனுபவிப்பாங்க. வாஹுதவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.